ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைப். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு 4 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து செகண்ட் லைனில் போய் ஒரு ஸ்டிச் கொடுத்து அப்புறம் ஃபோர்த் லைனில் போய் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்து திரும்ப ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இதே ஒர்க் தான் கண்டினியூ பண்ணுறோம். இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் படித்த ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் ஒர்க் தான். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச், அப்புறம் ஃபோர்த் லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச், அப்புறம் திரும்பவும் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச். நம்ம ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் 3 லைன் ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணோம். இதில் 4 லைன் ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா இனி ஷேடட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஷேடட் ஒர்க் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன், செகண்ட் லைன்லேருந்து ஃபோர்த் லைன் போயிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் லைன் வந்து லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இந்த ஒர்க்கை தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறோம். அப்புறம் முடிக்கிற டைமில் எண்டு நாட் போட்டு முடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் திரும்ப வந்துட்டு ஷேடட் கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஒரு ஸ்டிச் செகண்ட் லைனில் போயிட்டு அப்புறம் தேர்ட் லைனில் போய் ஒரு ஸ்டிச், அப்புறம் பேக்கில் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்புறம் திரும்ப செகண்ட் ஸ்டிச்சுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிப்டு ஹோல் பட்டன் ஹோல் போட்டிருப்போம் இல்லையா, அதோட இடையில் ஒவ்வொரு ஸ்டிச்சோட சென்டர் போர்ஷன்லேயும் போயிட்டு ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், அப்புறம் செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், அப்புறம் தேர்ட் லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பேக்கில் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்க ஸ்டிச்சஸோட இடையில் போயிட்டு ஒர்க் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஷேடிங் கொடுத்தது மாதிரி இருக்கும். ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு இமேஜ் பண்ணுற டைமில் அதில் டபுள் கலரில் இந்த ஒர்க்கு கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு டபுள் கலரில் கொடுத்துட்டோன்னா ஷேடிங் கொடுத்துறது மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் முடிக்கிற டைமில் எண்டு நாட் போட்டு முடித்து எடுத்துக்கலாம். இது நம்ம வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணுறது. ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா அதில் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு திலகம் ஷேப் மாதிரி 2 ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே லைனில் ஒர்க் பண்ணது மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் பாட்டம் சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணி சின்ன திலகம் ஷேப் போட்டிருக்கோம், அதில் ஒரு ஸ்டிச், அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு ஸ்டிச் கொடுத்து திரும்ப அப்படியே பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம திலகம் ஷேப் கொடுத்துருக்கோன்னா அதில் பாதியிலேருந்து ஒரு சைடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு கலர் த்ரெட் எடுத்து அதில் ஷேடட் ஒர்க் பண்ணுறோம். ஃபுல்லாகவுமே இதே ஒர்க்கை தான் கண்டினியூ பண்ணி முடிக்கிறோம். ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த சைடில் போய் ஒர்க் பண்ணி ஃபில் பண்ணி எடுக்கிறோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸுகளில் ஒர்க் பண்ணுற டைமில் ட்ரெஸ்ஸில் இருக்கிற கலர்ஸ் இல்லைன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்து ஒர்க் பண்ண டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் மாதிரி இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியான ஒர்க்காக தான் இருக்கும். சீக்கிரமாகவே இடமும் ஃபில் ஆகி வரும். அந்த மாதிரி ஃபில்லிங் ஒர்க்ஸ் மாதிரியும் இந்த ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்க ஸ்ட்ரிப்டு ஸ்டிச்சோட சென்டர் போர்ஷனில் போயிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சும் போட்டு எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் இருந்த கேப்பெல்லாம் ஃபில் ஆகி ரொம்ப நெருக்கமாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாவது டவுட்டு உண்டுனாலோ இல்லைன்னா ஏதாவது சஜஷன் உண்டுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுது அப்படின்னாலும் இல்லை
புரியல, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது உண்டுனாலும் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.